10 ரூபாய் ஸ்பூன்லேருந்து வைட் ரேஞ்ச் ஹோட்டல் வைக்கிற வரைக்கும் 10 லட்ச ரூபா பொருள் கேட்டிங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பந்தி டேபிள்னா லைட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2350 ரூபாயிலேருந்து இருக்குது. பந்தி டேபிளில் பார்த்தீங்கன்னா பல்காக எடுக்கிறாங்க, ஒரு 50-60 எடுக்கிறாங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணி தரலாம். இட்லி செட்டு காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 பொருள், இந்த இட்லி பாக்ஸ் ரேக்கு அப்புறம் இதில் சிட்ட பொருள் பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு 20 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,850 ரூபா. தோசைக்கல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல், பொரோட்டா டேபிள், கட்டிங் டேபிள், அப்புறம் இந்த சின்ன பொருள் ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 38,850 ரூபா. அதாவது ஒரு 38,850 ரூபா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த சம்மரில் ஒரு ஜூஸ் கடை வச்சு ஓஹோன்னு இருக்கலான்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் அடுப்புனா என்ன, இது 7,850 ரூபா ஆஃப் கவர். அதே எனக்கு வேணாம் ஃபுல் கவரில் வேணும், கீழே ஸ்டோரேஜ் வேணும் கேட்குறவங்களுக்கு இது 9,850 ரூபா. நம்ம ஆஃபர் போட்டுக்கோமே, குவாலிட்டி கம்மியாக இருக்குமா, அதனால நீங்கள் அந்த மாதிரிலாம் கவலைப்படவே வேணாம். இது பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ண்ணே, தோசைக்கல் 3க்கு 2 4க்கு 2. நீங்கள் பழைய விலையில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 17,500, 4க்கு 2 21,500 நம்ம போட்டுருப்போம். இப்போ அதுலேருந்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா கம்மி. இது பார்த்தீங்கன்னா கட்டிங் டேபிள் இதெல்லாம் 3க்கு 2 பார்த்தீங்கன்னா 5,850 ரூபா தானே. இது உங்களுக்கு கட்டிங் ஷாப்பிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்துட்டு ஸ்டோரேஜுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டி எல்லாமே நம்ம அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹெச் ஃப்ரேம், இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 9,500 ரூபா. இது 4க்கு 3 கல் போகிற மாதிரியே ஃப்ரேம், பெரிய ஃப்ரேம் தான் வேணும்னாலும் அதுவும் நாங்கள் செஞ்சு தரோம். ஒரு கெஃபேக்கு, ஒரு ஜூஸ் கடைக்கு, ஒரு ஐஸ்கிரீம் கஃபே அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு லுக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் வந்து நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,500, 12,500 ரூபா. அதுவே 4க்கு 2 பார்த்தீங்கன்னா 4/2 அது வந்துட்டு 17,500. அதே போல் தான் டீ ஸ்டால், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதெல்லாம் போடுவாங்க. உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்குது. அதாவது 3,200 இருக்குது, 2,800 பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 4 லிட்டர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. பேசனு, டம்ளரு, பிளேட்டு, இந்த சைடிஸ் பவுலு, சைடிஸ் ஓவல் பிளேட்டு, அதிலே சின்ன ஓவல் பிளேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடிஸ்க்கு தேவையான எல்லா இதெல்லாம் கிண்ணம் அந்த மாதிரி வடபாவு தட்டு அது மாதிரிலாம் கூட எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள். அப்படியே 10 கிலோ பிரியாணி போடுறது, 15 கிலோ பிரியாணி போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 265 ரூபா தானே. ஹாய் ப்ரோ, வணக்கம். ஹாய் ப்ரோ, எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. ப்ரோ நம்ம கேஎஸ்&கோ பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, தெரியாதவங்களுக்கு. நம்ம கேஎஸ்&கோ சென்னை ராமபுரத்தில் இருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமபுரம் அரசமரம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து விருகம்பாக்கம் போகிற ரோடுண்ணே. அதில் ஒரு 30 மீட்டர் நடந்ததுங்க வச்சுக்கோங்களேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை கேஎஸ்&கோண்ணே. இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டுருந்தோம். ஃபஸ்ட் என்ன ஆஃபர் போடுமோ அந்த ஆஃபரும் இருக்குது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்கோண்ணே. போக வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஓ சூப்பர் ப்ரோ, வாங்க ப்ரோ வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா பழைய ஆஃபர் தானே. இது டேபிள் பார்த்தீங்கன்னா 4,850 ரூபா, 3க்கு 2. இது ஜூஸ் கடைக்கு, டீ கடைக்கு. இது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் செட்டு 3க்கு 2 பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு. இல்லை அதிலே மத்தியில் ஸ்டீலில் வேணும் அப்படின்றவங்களுக்கு 6,850 ரூபா பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டேபிள், 4 சேர் ஒரு டேபிள் வந்துடும். இதே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,250. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெகுலராக எப்போவுமே நம்ம கடையில் வந்துட்டு ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்க ஆஃபர். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஹெவியில் போட்டிருக்கோண்ணே. இது பார்த்தீங்கன்னா ஹெச் ஃப்ரேமில் இதில் வந்துட்டு இருக்கிறதுலே பயங்கரமான ஹெவியான ஃப்ரேம்னா இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பாக்ஸ் சேர் எனக்கு இல்லை இது மாதிரி வேணாம், ரவுண்டு சேரில் வேணும், இல்லை இது சாயத்தில் வந்து எனக்கு வுட்டு வேணும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கூட நம்ம அவங்களுக்கும் அந்த மாதிரி நம்ம செஞ்சு தரலாம். இப்போ இதிலே 3க்கு 2 கல் போடுறது தான் இந்த இதோட ஃப்ரேம் வந்துட்டு 3க்கு 2 கல் போடுற ஃப்ரேமு. இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4க்கு 3 கல் வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 9,500 ரூபா. இதில் ஹெச் ஃப்ரேம் டபுள் ஹெச் ஃப்ரேம் போட்டு 2 சைடுமே கால் வச்சுக்கலாம். உள்ள சாப்பிட்ற கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே கால் வச்சுக்கலாம். ஒரு சில பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் இருக்காது, கால் வைக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே கால் வச்சுக்கலாம் கஸ்டமர். அதே போல் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் சேர், இது எல்லாமே 3க்கு 2 செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,500 ரூபா. இதுவே நீங்கள் 4க்கு 2 4க்கு 3 கல் வரைக்கும் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு 4க்கு 3 கல் போகிற மாதிரியே ஃப்ரேம், பெரிய ஃப்ரேம் தான் வேணும்னாலும் அதுவும் நாங்கள் செஞ்சு தரோம். அதாவது உங்களுக்கு சைஸ் மாற ரேட்டு மாறினா இது 3க்கு 2 சைஸ் பார்த்தீங்கன்னா 9,500 ரூபா நம்மகிட்ட. நீங்கள் எப்போ வேணால் வந்து எடுத்துக்கலாம். அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளைவுட். இது நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா கெஃபேக்கு, ஐஸ்கிரீமுக்குலாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க கல் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு. நிறைய பேர் பிளாஸ்டிக்கில் வைப்பாங்க. பிளாஸ்டிக்கில் போடாதீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும், கீறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிங்கமாகிடும். இது பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட். இதிலே 3க்கு 2 செட்டு, 4 சேர் போட்டு உங்களுக்கு வந்துடும். இதிலே 2க்கு 2 செட்டும் இருக்குது, 3க்கு 2 செட்டு, 3க்கு 2, 4க்கு 3 வரைக்கும் நீங்கள் இதில் கேட்டாலும் உங்களுக்கு செஞ்சு தரலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,500 ரூபா. 3க்கு 2 வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட், இரும்பு ஃப்ரேம். இதில் ஸ்டீல் ஃப்ரேம் போட்டிங்கன்னா 10,500. இது நீங்கள் வந்துட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஃபேக்கு, ஒரு ஜூஸ் கடைக்கு, ஒரு ஐஸ்கிரீம் கஃபே அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு லுக்காக இருக்கும். இது மட்டும்தான் இல்லை, சேரில் வந்து 6 கலர் அவைலபிளாக இருக்குது. ப்ளைவுட்டில் வந்து நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ, ப்ளைவுட்டில் எனக்கு இந்த மாதிரி எனக்கு நான் இந்த ஆம்பியன்ஸ் போட்டிருக்கேன், ஃப்ளாரசன் க்ரீன் கேட்டால் கூட நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த சேரில். அதனால் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும், சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். 3க்கு 2 சைஸு 9,500. அதே நீங்கள் அது கீழே 2க்கு 2 கேட்டிங்கனாலும் 6,500 இருக்குது, 7,500 இருக்குது. அதுக்கு மேலே போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் அடுப்புண்ணே. இது வந்து ஆஃப் கவர். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஆஃபர் தான், நம்ம போன வீடியோலையுமே பார்த்துருக்கோம். அதே போல் தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா இது 7,850 ரூபா ஆஃப் கவர். அதே எனக்கு வேணாம் ஃபுல் கவரில் வேணும், கீழே ஸ்டோரேஜ் வேணும் கேட்குறவங்களுக்கு இது 9,850 ரூபா. எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டிங் எல்லாமே ஒன்று தானே. இதில் இந்த இதாக இருக்கட்டும், இருபதாக இருக்கட்டும், காப்பர் கம்பியாக இருக்கட்டும், பர்னர் எல்லாமே ஒன்று தான். இது ஆஃப் கவர். இதில்
பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் வித் ஸ்டோரேஜோட வரும். இது 7850, இது 9850 ரூபா. குவாலிட்டியை பற்றிலாம் இப்போ நம்ம ஆஃபர் போட்டுக்கோமே, குவாலிட்டி கம்மியாக இருக்குமா, அதனால நீங்கள் அந்த மாதிரிலாம் கவலைப்படவே வேணாம். நேரில் நீங்கள் வாங்க, பார்த்து செக் பண்ணி ஒரு 10 கடை விசாரிச்சுட்டு லாஸ்ட்டாகவே நம்ம கடைக்கு வாங்க. பார்கெயின் மட்டும் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், நம்ம போட்டே வச்சுருக்கோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். பார்கெயின் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நமக்கான ஒரு மார்ஜின் இருக்கும். அதில் மார்ஜின் இல்லாமல் யாரும் நம்ம ஒன்றும் சேவை செய்ய கிடையாது, வியாபாரம் செய்ய தான் வந்திருக்கோம். மற்ற கடையெல்லாம் தாண்டி நம்ம கம்மியாக கொடுக்குறோம் தவிர்த்து எல்லா கடையிலும் கொடுக்குறாங்க, நீ அதுலேருந்து கம்மியாக தான் கொடுக்குற, நான் வந்துட்டு எல்லாம் கம்மியாக கொடுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வருத்தமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிக்ஸட் ரேட் தான். பொருள் குவாலிட்டியாக இருக்கும், அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட் இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருளுக்கு நீங்கள் தர காசுக்கு அந்த பொருளுக்கான குவாலிட்டி உங்களுக்கு இருக்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டாலில், ஜூஸ் ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2, 4க்கு 2, இல்லை எனக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது 6க்கு 2.5 வரைக்கும், 6க்கு 3 வரைக்கும் நம்ம செஞ்சு தரலாம். ரெகுலர்னு பார்த்தீங்கன்னா 3க்கு 2, 4க்கு 2 தான். 3க்கு 2 3/2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,500, 12,500 ரூபா. அதுவே 4க்கு 2 பார்த்தீங்கன்னா 4/2 அது வந்துட்டு 17,500. அது நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சுட்டு வாங்க. இப்போவும் சொல்கிறேன், நிறைய பேர் வீடியோவில் தான் சொன்னேன், வந்து சொன்னால் வேறு ரேட் சொல்லிங்க. 6க்கு 2 கேட்டுட்டு 3க்கு 2 ரேட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ரேட்டு என்ன சொல்லணும், 3க்கு 2, 4க்கு 2 கொண்டு தான் ரேட் இருக்கும். நீங்களே கேட்குற சைஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரேட் டிஃப்ரென்ஷியேட் வரும். நீங்கள் வாங்க, என்ன சைஸு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற ரேட்டு வரும் உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பார்கென் கிடையாதுன்னா ஃபிக்ஸட் ரேட்டு தான். ஜூஸ் ஸ்டாலு, டீ ஸ்டாலு, அது எல்லாமே வருது. நம்ம தர குவாலிட்டி யாருமே தர மாட்டாங்க. சில பேர் என்னன்னா அங்கே 10,000 ரூபாய்க்கு தராங்க 4க்கு 2, தாராளமாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்துட்டு அங்கே 10,000 ரூபாய்க்கு தராங்களா, ஐயோ அப்படிலாம் நமக்கு பத்தப்படும் கிடையாது. லைட் வெயிட் எடுப்பீங்க. 10,000 கொடுத்தீங்கன்னா அவன் 10,000 கொடுக்குறான்னா ஒற்றை ஸ்டீல் சொல்லுவாங்க, அது இரும்பு பிடிக்கும், மேக்னெட் ஸ்டீல் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 என்னாலே அது 7,000 கூட தர முடியும். மக்களுக்கு நம்ம அவங்க கொடுக்குற காசுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணும் தான் நம்ம கொடுக்கணுமே தவிர்த்து கம்மியாக கொடுக்கணுன்றது எங்களோட நோக்கம் கிடையாது. குவாலிட்டியாகவும் கொடுக்கணும். அந்த குவாலிட்டியில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்குறோமோ அவ்வளோ கம்மியாக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 3க்கு 2 ஜூஸ் ஸ்டால் 12,500, 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500. அதே போல் தான் டீ ஸ்டால் 3க்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,500, 4க்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,500. அதுலேயும் அதே போல் தான், என்ன சைஸ் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற சைஸும் நம்ம செஞ்சு தரலாம், அதுக்கேற்ற ரேட் வரும் உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட். இது பார்த்தீங்கன்னா கட்டிங் டேபிள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் நம்மகிட்ட இதெல்லாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 பார்த்தீங்கன்னா 5,850 ரூபா தானே. 3க்கு 2 கட்டிங் டேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் ஷாப்பிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்துட்டு ஸ்டோரேஜுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இல்லை எனக்கு ஆஃபரில் வேணால் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும், நான் அந்த மாவு கூட பேசுகிற அளவுக்கு கூட எனக்கு ஹெவியாக வேணும் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது 3க்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 அது மாதிரி. இதில் ஆஃபர் டேபிளில் 4க்கு 2 எடுத்திங்கன்னா 6,850 ரூபா. இதில் நல்லா பார்த்துக்கோங்க. 3க்கு 2 ஆஃபர் டேபிளில் 5,850 ரூபா. அதே 4க்கு 2 எடுத்திங்கன்னா 6,850 ரூபா. இல்லை எனக்கு இன்னும் ஹெவியாக வேணும், நான் பயங்கரமாக ஹெவியான ஒர்க் பண்ணுவேன், அந்த பர்பஸ்க்கு எனக்கு வேணும் கேட்குறவங்களுக்கு 3க்கு 2 பார்த்தீங்கன்னா 8,500 ரூபா, 4க்கு 2 பார்த்தீங்கன்னா 9,500 ரூபா. நீங்கள் எப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டி எல்லாமே நம்ம அவைலபிளாக இருக்குது. அந்த ரேட்டுக்கு நீங்கள் இதை தப்பான்னு கேட்டீங்கன்னா நான் தரமாட்டேன். நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ அது நான் கரெக்டாக இருப்பேன். வீடியோவில் நீ இது தாண்டா சொன்னேன், அதை ரேட்டு கொடுறான்னு சொல்லுங்கள், அது நான் தரேன். நீங்கள் சட்டை பிடிச்சி கூட கேட்கலாம், இதில் நான் அதிகமாக சொன்னேன்னா அந்த மாதிரி. அதே போல் இதுலேருந்து கம்மி கிடையாது. நம்ம ஓப்பனாக சொல்லி தான் வியாபாரம் பண்ணோம். 10 கடை விசாரிச்சுட்டு லாஸ்ட்டாகவே எங்கள் கடைக்கு வாங்க, உங்களுக்கு அப்போ தான் அந்த ரேட்டோட டிஃப்ரென்ஷியேட் ஏன்னு தெரியும், நாங்கள் ஏன் குறைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இது பார்த்தீங்கன்னா தோசைக்கல் 3க்கு 2, 4க்கு 2. நீங்கள் பழைய விலையில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 17,500, 4க்கு 2 21,500 நம்ம போட்டிருப்போம். இப்போது அதுலேருந்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபா கம்மி. இப்போ இந்த சம்மர் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ கஸ்டமரும் நிறைய பேர் வராங்க. சம்மரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதில் கம்மியாக தர வேண்டாம், அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபா. அதாவது இங்கே போன வீடியோவும் செக் பண்ணிட்டே வாங்க. ஒன்றில் 17,500, 21,500 இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 16,500. 3க்கு 2 பார்த்தீங்கன்னா 16,500, 4க்கு 2 பார்த்தீங்கன்னா 20,500. போன வாட்டியோட இதில் 1,000 ரூபா கம்மி, 1,000 ரூபா கம்மி. 3க்கு 2 தோசைக்கல், 4க்கு 2 தோசைக்கல். அப்படியே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பந்தி டேபிள்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ லோட் அப்ளை ஆகிது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்லேயும் உங்கள்கிட்ட இருக்குது. லைட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,350 ரூபாலேருந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. பந்தி டேபிள் ஹெவி வெயிட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,650, 2,850, 3,800. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஹெவியில் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டில் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் பல்க் குவான்டிட்டியாக எடுங்க. பல்க் குவான்டிட்டி எடுக்கும்போது ஒரு டேபிளையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 100 ரூபா கம்மி பண்ணி தரேன். நான் பந்தி டேபிளில் பார்த்தீங்கன்னா பல்காக எடுக்கிறாங்க, ஒரு 50-60 எடுக்கிறாங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணி தரலாம் பந்தி டேபிளில். அதான் பட்ஜெட் வைஸ் இருக்குது. 2,350 இருக்குது, நம்மகிட்ட 2,650 இருக்குது. நீங்கள் பல்காக எடுக்கிறீங்கன்றப்போ இதில் நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் தான். போன வீடியோவில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போவும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதாவது இட்லி செட்டு காம்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 பொருள், இந்த இட்லி பாக்ஸு, ரேக்கு, அப்புறம் இதில் சிட்ட பொருள் பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு 20 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,850 ரூபா. 18,850 ரூபா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அழகாக ஒரு ரோட் சைடு இட்லி ஷாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஒயிட் ரேஞ்ச் ஹோட்டலில் நாங்கள் வைக்கிறோம் அந்த மாதிரியான அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு காம்போ இது 18,850 ரூபா. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா சைனீஸுக்கு இதுவும் நம்ம போன வீடியோ சொல்லுவோம். சைனீஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,850 ரூபா. அதாவது ஒரு 14 பொருள், அடுப்பு, கட்டிங் டேபிள், மசாலா பாக்ஸு, ட்ரே, அந்த மாதிரி ஒரு சின்ன பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு 14 பொருள் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 24,850 ரூபா மட்டும்தான். இதுவும் நாங்கள் ஓப்பன் சேலஞ்சாக நீங்கள் போன வீடியோலேருந்து பார்த்துருப்பீங்க.
இப்போ நாங்கள் அதே ரேட்டு தான் விற்றுட்ருக்கோம். ரேட்டு இப்போ வர பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரேட் ஏறிட்டே தான் இருக்குது. அதனால் நான் ஒன்றும் இது ஏற்றவே கிடையாது. 24,850 ரூபாய்க்கு தான் 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டதும் அதே ரேட்டு தான். ஆஃபர் மாற்றவே இல்லை. நாங்கள் 24,850 ரூபாய் பண்ணியிருக்கோம். அதே போல் தோசைக்கல் காம்போ. தோசைக்கல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல், பொரோட்டா டேபிள், கட்டிங் டேபிள், அப்புறம் இந்த சின்ன பொருள் ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 38,850 ரூபாய். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமாபுரம் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆஃபர்னா கேஸ் ஒன்கான ஆஃபர் அந்த மாதிரி தானே நம்ம வந்துட்டு காம்போ ஆஃபராக இருக்கட்டும், இப்போ அடுப்பாங்க எல்லாமே நம்ம வந்துட்டு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 14 பொருள் தோசை கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,850 ரூபாய். இதுவும் அது ஓப்பன் சேலஞ்சு. நீங்கள் எங்கன்னா விசாரிச்சுட்டு வந்து நம்மகிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இப்போ வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஓல்டு ஆஃபர்ண்ணே. இது நம்ம பழைய இதில் நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சம்மருக்குன்னு ஒரு ஆஃபர் போட்டிருக்கோண்ணே. அது வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால் காம்போண்ணே. அதாவது ஒரு 38,850 ரூபா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த சம்மரில் ஒரு ஜூஸ் கடை வச்சு ஓஹோன்னு இருக்கலாண்ணே. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால்ண்ணே. ஜூஸ் மிக்ஸி, அதாவது சுஜாதா ஜூஸ் மிக்ஸி ஒன்று வந்துடும். ஒரு கட்டிங் டேபிள் ஒன்று வந்துடும். 2.5க்கு 1.5 கட்டிங் டேபிள் ஒன்று வந்துடும். ரவுண்ட் டேபிள் இந்த வெளியே வச்சு சில பேருக்கு டைனிங்க்கு வந்துட்டு ஸ்பேஸ் இருக்காது. 2 அடி ரவுண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு 2 டேபிள் வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டஸ்ட்பின், ஒரு கத்தி, ஜூஸ் கிளாஸில் 12 கிளாஸு, பிளாஸ்டிக் கிளாஸில் 12 கிளாஸு, லெமன் க்ரஷர் ஒன்று, ஜூஸ் ஃபில்ட்ரு, எஸ்எஸ் ஜக்கு, லேடலு, கட்டிங் போர்டு. இந்த ஒரு 13 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 38,850 ரூபாய் மட்டும்தான். இது சம்மருக்கு நம்ம நிறைய பேர் வந்துட்டு கஸ்டமர் கேட்டே வராங்க. இது எங்கிட்ட நீங்கள் தனித்தனியாக எடுத்தினாலே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 45 ரூபா கண்டிப்பாக வரும். இதே வெளியே போய் எடுத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 50 ரூபாய் கம்மி கிடையவே கிடையாதுண்ணே. அது நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி நம்ம ரெகுலராக வர கஸ்டமருக்காண்டி பார்த்தீங்கன்னா சம்மர் ஆஃபராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38,850 ரூபா இருந்தால் போதும். நீங்கள் ஒரு ஜூஸ் கடை வச்சிடலான்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். நிறைய பேர் சின்னதாக நாங்கள் ஜூஸ் கடை போகிறோம் அப்படின்னா நேராக ஒரு 38,000 ரூபா வாங்க, எடுத்துகிட்டு என்கிட்ட வாங்க. உங்களுக்கு இந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். 4க்கு 2 ஜூஸ் ஸ்டாலோட உங்களுக்கு நான் தந்துடுவேன். அதே போல் இது மட்டுமா பெரிய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பொருளெல்லாம் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதெல்லாம் போடுவாங்க. உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்குது. அதாவது 4 லிட்ரு, 8 லிட்ரு, 16 லிட்டர் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சைஸ் மாறும், ரேட்டு மாறும். அது 3,200 இருக்குது. 2,800 பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 4 லிட்டர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. சப்போஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு வந்து சப்போஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வீடியோ பார்த்துட்டு வராங்க, வந்துட்டு என்னங்க இங்கே இருக்குது நீங்கள் சப்போஸ் இல்லைனாலுமே வந்துட்டு உங்களுக்கு 2 டேஸ் டைம் தான். உங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு போங்க, பொருள் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு காசு கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கடைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வடை பாக்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே இப்போ சில பேர் 2க்கு 2, 2க்கு 1.5 கேட்பாங்க, 2க்கு 2 கேட்பாங்க, 3க்கு 2லையும் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டிங்கனாலும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு தரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டோஸ்டர், பிரெட் டோஸ்டர் கமர்ஷியல்லையும் இருக்குது, டொமஸ்டிக் வேணுனாலும் நம்ம எடுத்து தரலாம். அதே போல் டபுள் ஆயில் ஃப்ரையரு, பப்ஸ் வார்மரு, ஓவனு, ஓடிஜி, மோமோ ஸ்டீமரு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன இப்போ எலக்ட்ரானிக் பொருள் இந்த மாதிரியான பொருளாமே நம்மக்கிட்ட எல்லாமே ஒரு அவைலபிளாக இருக்கும் நம்மக்கிட்ட. அதே போல் சின்ன பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா ஸ்பூன்லேருந்து, அதுவும் போன வழியில் சொன்ன மாதிரி தானே 10 ரூபா ஸ்பூன்லேருந்து ஒயிட் ரேஞ்ச் ஹோட்டல் வைக்கிற வரைக்கும் 10 லட்ச ரூபா பொருள் கேட்டிங்கன்னா நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள். இப்போ சின்ன பொருள்லாம் சொன்னால் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு ரொம்ப லென்த்து ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்கும். அதனால் சின்ன பொருளாக எடுக்கணும். ஒரு ஸ்பூன் எடுக்கணும் கூட நேரம் என் கடைக்கு வந்து 10 ரூபா கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்பூன் எடுக்க இவ்வளோ கிடைக்கும், அதிங்க அதெல்லாம் நினைக்க வேணாம். நீங்கள் 10 ரூபா எடுத்தாலும் என் கஸ்டமர் தான், 10 லட்ச ரூபா எடுத்துருந்தாலும் என் கஸ்டமர் தான். எல்லாருமே எனக்கு ஒன்று தான். நிறைய எடுக்கிறப்போ நம்மளால் பண்ணி தர முடியும். நம்ம நிறைய பேர் பண்ணி தரணும்னு சொன்னோன்னே அது கம்மியாக எடுத்துகிட்டு ரொம்ப கம்மி பண்ணி தான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வருத்தமாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணி தருவோம். 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு லாபத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி தரலாம். அது தப்பு கிடையாது. ரொம்ப கம்மியாக கேட்குறது தான் வருத்தமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர்லாம் இப்போ போன ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் கேட்டாங்க. அது ஒரு சில பேர் அந்த மாதிரி கடுப்பேற்றதுனால அந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக போச்சு. நீங்கள் வாங்க, நான் பார்த்து பண்ணி தரேன். இப்போ 1 லட்ச ரூபா எடுக்கிறாங்கன்னா லாபத்துக்கு ஏற்றதுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாபம் இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி தான். அமௌண்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாதுண்ணே. லாபத்துக்கு ஏற்ற நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு. அதுக்கு நான் பொறுப்பு. நான் இல்லைனா கூட எங்கள் கடை பசங்க உங்களுக்கு பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து கவலைப்படுத்தாங்க. சின்ன இப்போ பிளாஸ்டிக்கில் எப்படி நீங்கள் பவுலு பிளேட்லாம் பார்த்தீங்களோ அதே மாதிரி பேசனு, டம்ளரு, பிளேட்டு, இந்த சைடிஷ் பவுலு, சைடிஷ் ஓவல் பிளேட்டு, அதிலே சின்ன ஓவல் பிளேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடிஷ்க்கு தேவையான எல்லா இதெல்லாம் கிண்ணம் அந்த மாதிரி வடை தட்டு அது மாதிரிலாம் கூட எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பிரியாணி பவுலு, ஃபில்ட்ரு, ஹாட் பாக்ஸு, அதான் இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தால் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆனாலும் முடியாது உங்களுக்கு. அந்த மாதிரி வீடியோ சின்ன பொருள் எல்லாமே நம்ம அவைலபிள் இருக்குது. இது தாண்டி என்ன பண்ணிங்கன்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்டீலில் பார்த்தீங்க இல்லையா, அடுப்பு கிடுப்பு எல்லாமே ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் கேட்டால் கிடையாது. இரும்புலேயே நம்மகிட்ட இருக்குது. இப்போ ஸ்டீலில் இருக்கிறதுலே நம்ம ராமபுரத்தில் கம்மியாக கொடுத்துட்ருக்கோம். அதுலேருந்து இல்லை பொருள் எனக்கு அதை விடவும் இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா இரும்பு அடுப்பு, சைனீஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா வெறும் 3,850 ரூபா தானே. நீங்கள் நேராக வாங்க 3,850 ரூபா. நான் என்ன வீடியோவில் சொல்கிறேன் அந்த ரேட்டு தான். அதுக்கு மேலே மாறாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நான் இல்லைனாலும் இந்த வீடியோ காமிச்சு நீங்கள் கடையில் பொருள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு பொருள் உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பற்றி கவலைப்பட தேவையில்ல. அதே போல் தோசைக்கல்லையும் அப்படி தான். 3க்கு 2 பார்த்தீங்கன்னா 12,500. அதில் அந்த 3க்கு 2 அதுக்கப்புறம் 3க்கு 1 அதுக்கேற்ற மாதிரி சின்ன சைஸில் இப்போ 5,200 ரூபாய்க்கும் தோசைக்கல் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. தள்ளுவண்டியிலலாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் தோசைக்கல்.
அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதே போல் டீ ஸ்டால் ஜூஸ் ஸ்டாலும் அதே போல் தான். ஆர்டர் கொடுக்குற பொருள் இப்போ நீங்கள் வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் அதாவது சரி நான் இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பொருள் வேணும் ஆனால் நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி செஞ்சுருவீங்கன்னா அதுவும் நம்ம செஞ்சுடலாம். என்ன பொருள் கேட்கணும், பெயின்மேரியாக இருக்கட்டும், பெயின்மேரியில் 2 குழியிலேருந்து 8 குழி வரைக்கும் நம்மகிட்ட செஞ்சு தரலாம். சில பேர் டிஸ்பிளே வச்சு கேட்பாங்க, சில பேர் டிஸ்பிளே வேணால் 4 கால் மட்டும் போதும், இல்லை சில பேர் ஸ்டால் வச்சு கேட்பாங்க. அப்படின்றப்போ நம்ம அதுவும் பண்ணி தரலாம். நிறையா பொருள் எடுங்க, நான் உங்களுக்கு ரேட்டு வந்து ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து பண்ணித்தரேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ரேட்டு நம்மகிட்ட கரெக்டாக இருக்கும். பொருள் இப்போ நிறையா பொருள் நீங்கள் சேர்த்து எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மி பண்ணி தரேன். ரொம்ப கம்மி கேட்காதீங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு லாபத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எங்களால் டிஸ்கவுண்ட் பண்ணி எங்களால் தர முடியும். இப்போ அலுமினிய டபராலாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இப்போ 5 கிலோ பிரியாணி போதும், 15 கிலோ பிரியாணி போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 265 ரூபா தானே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் எங்கே வேணால் விசாரிச்சுட்டு வாங்க. வேறு யாராலையுமே டபரா வந்து 265 ரூபாய்க்கு தரவே முடியாதுன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேரில் வந்து இந்த ஆஃபரும் அப்படி தான் 3 மாதம். இப்போ அதே போல் அடுத்தது 3 மாதம் ப்ரோ வந்துக்கிட்டே இருப்பாப்புல. அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர் நாங்கள் நிறையா போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இதில் சொல்கிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுல 3 மாதம் எடுங்க, நிறைய எடுங்க, நான் பார்த்து பண்ணித்தரேன். சொன்ன மாதிரி பண்ணி தரேன். அதே போல் லாபத்துக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி தருவேன். ரொம்ப கம்மி பண்ணாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி தரேன். சரியா? தேங்க்யூ ஸோ மச் பாய்.